அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ ஹைட்ராலிக் சிலிண்டர்கள் பைப்களின் உள்பகுதிகளை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை உங்களுக்கு கற்பிக்கும். குறிக்கோள்கள். இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் கற்றுக்கொள்பவை: கியர் பம்பை அகற்றவும், தேய்ந்து போன பாகத்தை மாற்றி கியர் பம்பை மீண்டும் இணைக்கவும், சரியான செயல்பாட்டிற்காக பம்பை சோதிக்கவும், ஹைட்ராலிக் குழாய்களை பற்றி விவாதிப்போம். ஹைட்ராலிக் பம்ப் என்பது இயந்திர விசை மற்றும் இயக்கத்தை ஹைட்ராலிக் ஆற்றலாக மாற்றும் ஒரு சாதனம் ஆகும். பல்வேறு ஆதாரங்கள் பம்பிற்கு இயந்திர விசையை வழங்குகின்றன. அவை மின்சார மோட்டார்கள், காற்று மோட்டார்கள், இயந்திரங்கள் மற்றும் கைமுறை செயல்பாடு. பம்புகளின் வகைப்பாடு. பம்புகள் நேர்மறை அல்லாத அல்லது நேர்மறை இடமாற்றம் என வகைப்படுத்தப்படுகின்றன. இது பம்புகளின் அடிப்படை பிரிவை விவரிக்கிறது. நேர்மறை அல்லாத இடப்பெயர்ச்சி குழாய்கள். நேர்மறை அல்லாத இடப்பெயர்ச்சி வகை பம்ப் தொடர்ச்சியான வெளியேற்றத்தை அளிக்கிறது. நேர்மறை அல்லாத இடப்பெயர்ச்சி விசை இயக்க குழாய் சறுக்கலுக்கு எதிராக ஒரு நல்ல சீலை வழங்காது. இதனால் அமைப்பில் அழுத்தம் மாறும்போது பம்ப் வெளியீடு மாறுபடும். ஒவ்வொரு சுழற்சியின் போதும் வழங்கப்படும் திரவத்தின் கன அளவு அமைப்பின் பாய்வை பொறுத்தது. மையவிலக்கு விசை இயக்க குழாய்கள் நேர்மறை அல்லாத இடப்பெயர்ச்சி விசை இயக்க குழாய்களாகும். நேர்மறை இடப்பெயர்ச்சி குழாய்கள். ஒரு நேர்மறை இடப்பெயர்ச்சி விசை இயக்க குழாய் சறுக்கலுக்கு எதிராக நேர்மறை உள்ள சீலை வழங்குகிறது. இந்த வகை பம்ப் செயல்பாட்டின் ஒவ்வொரு சுழற்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட கன அளவு திரவத்தை வழங்க முடியும். நேர்மறை இடப்பெயர்ச்சி பம்பினை மூடுவதன் மூலம் அழுத்தத்தை உடனடியாக அதிகரிக்க செய்கிறது. இந்த அழுத்தம் அதிகரிப்பு உபகரணங்களை நிறுத்தலாம் அல்லது கூறுகளை உடைக்கலாம். கியர் பம்ப் என்பது நேர்மறை இடப்பெயர்ச்சி விசை இயக்க குழாய்க்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். வெளிப்புற கியர் பம்ப். வெளிப்புற கியர் பம்ப் மிகவும் பொதுவான வகை ரோட்டரி பம்ப் ஆகும். இந்த பம்பில் டிரைவ் கியர் ஒரு டிரைவ் ஷாஃப்ட் மூலம் திருப்பப்படுகிறது. இன்லெட் போர்ட் விநியோக கோடுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் அவுட்லெட் அழுத்த கோடுடன் இணைக்கப்பட்டுள்ளது. கியர்கள் சுழலும் போது உள்ளீட்டில் உள்ள பகுதியின் அளவு அதிகரிக்கிறது. இதனால் அழுத்தம் குறைகிறது மற்றும் நீர்த்தேக்கத்தில் உள்ள திரவத்தின் மேற்பரப்பில் செலுத்தப்படும் வளிமண்டல அழுத்தம் திரவத்தை நுழைவாயிலுக்குள் தள்ளுவதை சாத்தியமாக்குகிறது. இது கியர்கள் சுழலும் போது கியர் இடத்தில் திரவம் சிக்கி இன்லெட் போர்ட்டிலிருந்து டிஸ்சார்ஜ் போர்ட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நடவடிக்கை அமைப்புக்குள் திரவ ஓட்டத்தை உருவாக்குகிறது. சறுக்கலுக்கு எதிரான இறுக்கமான சீலை பற்களுக்கு இடையுள்ள உலோக தொடர்பு மூலம் நிறைவேற்ற முடியும். வெளிப்புற பம்பின் முக்கியமான அளவுருக்கள். இடப்பெயர்ச்சி அளவு 0.2 முதல் 200 சென்டிமீட்டர் கியூப். 300 பார் வரை அழுத்தத்திற்கு ஏற்றது. நிலையான இடப்பெயர்வு மட்டுமே. பொதுவாக சத்தம். கச்சிதமான மற்றும் குறைந்த எடை. குறைந்த செலவு. பெஞ்ச் வைஸ், ஆலன் ஹெட் சாக்கெட் குரடு, இன்டர்னல் ஸ்னாப் ரிங் பிளையர், கியர் பம்ப், ஓரிங், எண்ணெய் சீல். கியர் பம்பை அகற்றவும். ஃபிளெஞ்ச் பக்கத்திலிருந்து ஒரு வைஸில் யூனிட்டை இறுக்கவும். துணை தாடைகள் சுத்தமாகவும் மிருதுவான மேற்பரப்புகளாகவும் இருப்பதை உறுதிப்படுத்தவும். கவர் அசம்பிளியில் உள்ள போல்ட்டுகளை தளர்த்த ஆலன் ஹெட் சாக்கெட் ரெஞ்ச் பயன்படுத்தவும். ஒழுங்கற்ற போல்ட்டுகளை முழுவதுமாக சரிசெய்யவும் மற்றும் அகற்றவும். சேதத்திற்கு நூல்களை ஆய்வு செய்யுங்கள். கவர் அசம்பிளியை கவனமாக அகற்றவும். சில பம்புகளில் ஷாஃப்ட் சீல் இருக்கலாம். அப்படியானால் சீல் சேதமடைவதை தடுக்க கவர் அசம்பிளியை கவனமாக அகற்றவும். கவர் அசம்பிளியை ஒர்க் பெஞ்சில் வைக்கவும். தேய்மானம் மற்றும் தேய்மானத்திற்கான உடைகள் தட்டுகளை ஆய்வு செய்யவும். சீலை அகற்ற கூர்மையான கருவிகளை பயன்படுத்த வேண்டாம். கியர் பிளேட்டை கவனமாக அகற்றி டொவல் பின்களை அகற்றவும். அலகு பிரித்தெடுக்கும் போது குறிக்கவும். கியர் மெஷ் மற்றும் உடல் தொடர்பான நிலைகள் மறுசீரமைப்பின் போது உதவுகிறது. ஐட்லர் ஷாஃப்ட் மற்றும் டிரைவ் ஷாஃப்ட் அதன் தாங்கி துவாரத்திலிருந்து அகற்றவும். இதழ்கள் மற்றும் தட்டையான முகங்கள் மேல் மற்றும் கியர்களின் அடிப்பகுதி. இந்த மேற்பரப்புகள் பர்ஸ் மற்றும் அல்லது கீறல்கள் இல்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்தவும். கீறல்கள் காணப்பட்டால் அவற்றை மிக மெல்லிய எமரி துணியால் சுத்தம் செய்யவும். கியர்களை லேசான எண்ணெயால் மீண்டும் கழுவவும். அசம்பிளியிலிருந்து அணிந்த தட்டுகளை அகற்றவும்.
ஷாஃப்ட், சீல் மற்றும் ஸ்னாப் ரிங் ஆகியவற்றை பாடி அசம்பிளியிலிருந்து அகற்றவும். ஸ்னாப் ரிங்கை அகற்ற உள் ஸ்னாப் ரிங் இடுக்கியை பயன்படுத்தவும். பம்பின் அனைத்து கூறுகளையும் சரியான முறையில் மற்றும் சுத்தமான இடத்தில் வைக்கவும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் ஹைட்ராலிக் ஹோஸ், பைப் மற்றும் பைப் பொருத்துதல்களை ட்விஸ்ட், கிங்ஸ், குறைந்தபட்ச வளைவு ஆரம் மற்றும் பலவற்றிற்காக ஆய்வு செய்ய முடியும் என்று நம்புகிறேன். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி.